ஃப்ரெண்ட்ஸ், பழைய காலத்தில் ஒரு விஷயம் ப்ரூவ் ஆகிருக்கு. நம்பிக்கை இருந்தால் பாடி கூட ஹீல் ஆகுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டோட சாப்டர் 4 பார்க்கலாமா? அதோட டைட்டில் என்ன தெரியுமா? மென்டல் ஹீலிங் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். ஹீலிங் இஸ் நாட் நியூ. அது நியூ கிடையாது. பட் பழைய காலத்தில் பீப்புள்ஸ் டெம்பிள்ஸால், ஹோலி பிளேசஸ்னால ஹீலிங்கை வாங்குவாங்களாம். அந்த ஹீலர்ஸ் என்ன தான் பண்ணுவாங்க பார்க்கலாம். அவங்க ப்ரே பண்ணுவாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுவாங்க, பாசிட்டிவ் வேர்ட்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் யூஸ் பண்ணால் பீப்புளை ஹீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது மேஜிக்லாம் கிடையாது, நம்ம மைண்டோட பவர் தான் இது. ஒரு பர்சன் நான் ஸ்ட்ராங்காக ஹீல் ஆகிடுவேன்னு சொல்லும் போது அதை பிலீவ் பண்ணது சப்கான்ஷியஸ் மைண்ட். அது அப்படியே சப்கான்ஷியஸ்க்கு பாடிக்கு போனால் அது பாடியில் எஃபெக்ட் கொடுக்கும், பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸை கொடுக்கும். ஸோ ஹீலிங் நம்ம அவுட் சைட் வேர்ல்ட்லேருந்து வராது, நம்ம மைண்ட்லேருந்து தான் வரும். அவங்க யூஸ் பண்ணின மெத்தட்ஸ் என்ன தெரியுமா? அதாவது ஏஷியன் ஹீலர்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்க ப்ரே பண்ணுவாங்களாம், லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ், அதாவது அவங்கள பிளெஸ் பண்ணுவாங்க, காம் என்விரான்மெண்ட் டெம்பிள் அட்மாஸ்பியரில் இருப்பாங்களாம், ஸ்ட்ராங்கான சஜஷன், இப்போ உங்களுக்கு கியூர் ஆகிடும், அந்த மாதிரி பாசிட்டிவான சஜஷன்ஸ்லாம் சொல்லுவாங்களாம். இதெல்லாம் பீப்புளுக்கு கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் ரிலாக்ஸேஷனை கொடுக்குதான். ஒய் இட் ஒர்க்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஏன் ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ஃபியர் குறையும், மைண்டு காம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சப்கான்ஷியஸ் மைண்ட் பாசிட்டிவ் மெசேஜை அக்செப்ட் பண்ணும். அதனால நம்ம பாடி ஸ்லோவாக ஹீல் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் மைண்ட் தான் உங்கள் டாக்டர். பிலீவ் ப்ளஸ் காம் இஸ் ஈக்குவல் டு ஹீலிங்னு சொல்கிறாங்க. எல்லா ஹீலிங்க்கும் மெயின் ரீசன் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். அதாவது ஏன்ஷியன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ண ப்ரேயர், ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஆக்சுவலி மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற டூல்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் உள்ள இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் ஏதாவது விஷ் பண்ணும் போது அதை ஆல்ரெடி நடந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் வித் ஸ்ட்ராங் பிலீவோட. அது கண்டிப்பாக ரியாலிட்டி ஆகும். ஆத்தர் பைபிளில் கூட என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் வேண்டது கிடைச்சதுன்னு நம்புங்க, அது ரியல் ஆகிடும். இதுக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ தாட் தான் சீட்னு வச்சுக்கோங்க. பிலீவ் அப்படிங்கிறது வாட்டர், ரிசல்ட் என்ன? பிளான்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டேன்னு நம்பினா அது ரியாலிட்டியாக ஆரம்பிக்கும். இந்த சாப்டரில் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அது என்ன தெரியுமா? ஒன் யூனிவர்சல் ஹீலிங் பிரின்சிபல். இந்த டாப்பிக்கில் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டில் எந்த ஹீலிங் மெத்தட் இருந்தாலும் டெம்பிள், சர்ச், டாக்டர், ப்ரேயர், இந்த எல்லாத்துக்கும் காமனான சீக்ரெட் என்ன தெரியுமா? அந்த யூனிவர்சல் ஹீலிங் பிரின்சிபல் தான். அதாவது ஹீலிங் வெளியிலேருந்து வராது, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து தான் வரும். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் வேலை பண்ணுது, ஆனால் உங்கள் மைண்டுக்கு ஹீல் ஆகுறேன்னு பிலீவ் கொடுக்குது. இந்த பிலீவ் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆகி ஹீலிங் பண்ணுறதுக்கான ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. மெத்தட் வேறு இருக்கலாம், ஆனால் ஹீலிங் பவர் ஒன்று தான். அது நம்ம மைண்ட்குள்ளே தான் இருக்குது. இதில் இந்த சாப்டரில் இன்னொரு டாபிக் கூட இருக்குது, வைட்லி டிஃப்ரெண்ட் தியரிஸ். உலகம் முழுக்க ஹீலிங் மெத்தட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் மெடிசன் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை சில பேர் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த எல்லா தியரிஸுக்கும் வெளியில் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாலும் ஆனால் உள்ள ஒரே பிரின்சிபல் தான் இருக்கும். அதுதான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்கிறாங்க. ஒரு பர்சன் எந்த மெத்தடில் ஸ்ட்ராங்காக பிலீவ் ஆகுறாங்களோ அந்த பிலீவ் தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஆக்டிவேட் ஆகி ஹீலிங் கொடுக்குது. ஸோ தியரி வேறு இருக்கலாம், ஆனால் ரிசல்ட் வர காரணம் நம்ம சப்கான்ஷியஸ் பவர் தான். மெத்தட்ஸ் சேஞ்ச் ஆகலாம், தியரி சேஞ்ச் ஆகலாம், ஆனால் ஹீலிங் பவர் எப்போவும் உங்கள் மைண்டில் தான் இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் டு வாட்ச் மோர் வீடியோஸ். பை காய்ஸ்.